வெல்கம் டு இந்தியன் ஐஏஎஸ் அகாடமி. நாம இங்க எப்படி என்ன போறோம் அப்படின்னா ஜேடிஓ கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் பொல்யூஷன் கண்ட்ரோல்ல பார்ட் 1 பார்த்தாச்சு. இது பார்ட் 2 அவரோட கண்டினியூஷன் தான். ஓகேவா? பார்ட் 1 பார்க்காதவங்க பார்ட் 1 பார்த்துருவாங்க. அவரோட கண்டினியூஷன் தான் இது. அது பார்த்தாம உங்களுக்கு இது கொஞ்சம் புரிய ஈஸியா இருக்கும். ஓகே, அடுத்து பார்ட் 2ல கிளாஸுக்கு போறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா ஓகே, பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா சோர்சஸ் ஆஃப் வாட்டர். ஓகேவா? அப்படி பார்ட் 1 பார்த்தோம். அது கண்டிஷன் சோர்சஸ் ஆஃப் வாட்டர். சோர்சஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா வாட்டருக்கு என்ன சோர்ஸ், எப்போதான் நமக்கு தண்ணி கிடைக்கும். ஓகேவா? அது சோர்ஸ் என்ன? ஓகேவா? தண்ணிக்குங்கிறது நமக்கு சோர்ஸ் கண்டிப்பா வேணும். தண்ணி சும்மா கிடைச்சதா ஒரு சோர்ஸ் இருந்தால் அதான் தண்ணி நமக்கு கிடைக்கும். ஓகேவா? வாட்டர் சப்ளை ஸ்கீமை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா நமக்கு சோர்ஸ் இல்லாம, இப்ப எக்ஸாம்பிள் சோர்ஸ்னா இப்ப ரிவர் இருக்கு, ரிவர்ல இருந்து நமக்கு காவேரி தண்ணி நமக்கு வீட்டு கிடைக்குது. ஓகேவா? நல்ல தண்ணி. அதே மாதிரி தண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய ஏரி இருக்கு. ஸோ ஏரிகள் நமக்கு சப்ளை தண்ணி வருது. இந்த மாதிரி கண்டிப்பா ஒரு சோர்ஸ் தேவை. த அவைலபிலிட்டி ஆஃப் ரிக்வயர்ட் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் டு மீட் தி ரிக்வயர்மெண்ட் டிமாண்ட். என்ன அப்படின்னா டிமாண்டுக்கும் அவைலபிலிட்டியும் இருந்தா மட்டும்தான் வாட்டர் சப்ளைக்கு கண்டிப்பா சோர்ஸ் தேவை. வாட்டர் சப்ளை சோர்ஸே கிடைக்கும். ஓகேவா? ஏன் அப்படின்னா டிமாண்ட் அதிகமா இருக்கு, குவான்டிட்டி கம்மியா இருந்துச்சுன்னா நம்மளால சப்ளை பண்ண முடியாது. ஓகேவா? மெயினா அவைலபிலிட்டி எவ்வளவு இருக்கோ அவைலபிலிட்டி வாட்டர் கண்டிப்பா என்ன பண்ணும், மீட் பண்ணணும். அது எவ்வளவுனா டிமாண்ட் அளவுக்கு, எவ்வளவு டிமாண்ட் நம்மளுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நம்மகிட்ட அவைலபிள் குவாலிட்டி இருந்தா மட்டும்தான் நம்மளால வாட்டர் சப்ளை சோர்ஸ்க்கு மெயினா பண்ண முடியும். ஸோ அது தேவைப்படுற சோர்ஸ் தான் வாட்டர் சப்ளை சோர்ஸ். புரியுதா? 1000 பேருக்கு தண்ணி தேவைன்னா 10,000 பேருக்கு 1000 பேர் தண்ணி அங்கே இருக்கணும் ஏரியில. ஓகேவா? அதான் அந்த சோர்ஸ். புரியுதா? சோர்ஸுங்கிறது அந்த டிமாண்ட் அவைலபிலிட்டிக்கு ஈக்குவலா, டிமாண்டுக்கு ஈக்குவலா அவைலபிலிட்டி இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் வாட்டர் சப்ளை சோர்ஸை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? அவன் இன்ஸ்டியூட்ல ஜேடிஓ கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ஸோ நீ கிளாஸஸ் சேரணும் அப்படின்னா ஆன்லைன் கிளாஸும் போயிட்டு இருக்கு, ஆஃப்லைன் கிளாஸும் போயிட்டு இருக்கு. ஸோ ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ 4,999. ஸோ 5,000 பே பண்ணி அப்படின்னா நீங்க ஆன்லைன் கிளாஸ் சேர்ந்துக்கலாம். உங்களுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னா உங்களுக்கு பிளஸ் என்னன்னா ரெக்கார்ட் வீடியோஸ் இருக்கு, பிளஸ் டெஸ்ட் உங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துருவோம், பிளஸ் மெட்டீரியல். ஓகேவா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 6 மாசம் தான். இப்போ படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கரெக்டாக 6 monthsல உங்களுக்கு எக்ஸாம் வரப்போகுது. ஸோ 6 மாசம் நீங்க என்ன பண்ணலாம், கவர்மெண்ட் ஜாபுக்கு கண்டிப்பாக போயிடலாம். ஸோ 6 மாசத்துக்கு 5000 ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஒன்ஸ் நீங்க 5000 பே பண்ணீங்க அப்படின்னா ரெக்கார்ட கிளாஸ் தேவைப்படும், டெஸ்ட் மெட்டீரியல் கண்டிப்பா உனக்கு ஜேடிஓ எக்ஸாம் கண்டிப்பா உங்களால கிளியர் பண்ண முடியும். ஸோ நல்ல ஹை போஸ்ட். ஸோ ஜேடிஓ அடுத்து என்ன பண்ணலாம், ப்ரொமோஷன் ஏஐ கூட அடுத்த ப்ரொமோஷன் ஏஐ தான். ஸோ அந்த அளவுக்கு ஹை கிளாஸ் போஸ்ட், ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர். ஓகேவா? ஸோ கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க. நீங்க டிப்ளமோ பிஇ ஸ்டூடெண்ட் 2 பேரும் எல்லாம் அந்த எக்ஸாமுக்கு கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஸோ இல்லை சார் ஃபுல் எக்ஸாம் மட்டும் தான் படிக்கிறேன், ஒர்க்கு போல அப்படின்னா ஆஃப்லைன்ல இறங்கிருக்கு. ஸோ ஆன்லைனோட ஆஃப்லைன் இன்னும் எஃபிஷியன்டா அதிகமா இருக்கும். ஓகேவா? ஏன் அப்படின்னா ஃபுல் படிக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு ஒர்க்காவே இருக்கும். ஸோ கிளாஸஸ் சேரணும் அப்படின்னா 10,000 தான் பே பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ரெக்கார்டர் வீடியோஸ், சாரி உங்க கிளாஸ் டேரக்டா நீங்க கிளாஸே வந்துடலாம். கிளாஸ் கிடைச்சிடும், உங்களுக்கு டெஸ்ட் கிடைச்சிடும், மெட்டீரியல் எல்லாமே நீங்க வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, சரி கிளாஸ் பாருங்க. உங்க கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டா இருக்கும். டிப்ளமோ சென்டர் தான், உங்களுக்கு ஹை லெவலில் எடுக்கவே மாட்டேன், பி லெவல்லாம் போகவே மாட்டோம். டிப்ளமோ லெவலில் என்ன கேட்பாங்களோ, என்ன கொஸ்டின் வருமோ அதை பேஸ் பண்ணி நம்ம இருக்கிறோம். ஓகேவா? ஃபுல் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் புக்கு தான். சரி, ஓகே. சோர்சஸ் ஆஃப் வாட்டர் பார்த்தா உங்களுக்கே தெரியும், அதே பார்க்க முடிய பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த விடையும் பாருங்க, உங்களுக்கே புரியும். சோர்சஸ் ஆஃப் வாட்டர் பார்த்தாச்சு. இப்போ டைப் ஆஃப் சோர்ஸ் 2 தான் பிரிக்கலாம். டைப் ஆஃப் சோர்ஸ் 2 சோர்ஸ் தான். ஒரு சர்ஃபேஸ் சோர்ஸ், இன்னொன்று சப் சர்ஃபேஸ் சோர்ஸ். சர்ஃபேஸ் சோர்ஸ்னா என்ன சார் அப்படின்னா மேல கண்ணுக்கு தெரியும், சர்ஃபேஸ்ல மேல இருக்காது. இப்போ எக்ஸாம்பிள் ரிவர் இருக்கு, லேக் இருக்கு, பாண்ட் இருக்கு. ஓகேவா? ஸ்டோரேஜ் ரிசர்வர், டேம் இருக்கு. இதெல்லாம் சர்ஃபேஸ் ரிசர்வர் மேலே கிடைக்குது. சப் சர்ஃபேஸ் ரிசர்வர் என்ன சார் அப்படின்னா மண்ணுக்கு அடியில. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு போர்லாம் போட்டு இழுக்கிறீங்க உள்ள இருக்குல்ல, அது சப் சர்ஃபேஸ், அதாவது அண்டர் கிரவுண்ட் சோர்ஸுங்கிறோம். மெயினா 2 சோர்ஸ் தான் மெயினா வாட்டர் சப்ளை கிடைக்கிறது. ஓகே, சர்ஃபேஸ் சோர்ஸ் சொல்லுவாங்க லேக், ஸ்ட்ரீம், ரிவர், ஸ்டோரேஜ் ரிசர்வர். லேக் ஸ்ட்ரீம் நம்மளுக்கே தெரியும், கண்டிப்பா பர்டிகுலர் ஏரியால ஒரு லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் என்ன இருக்கும் அந்த எல்லாம் ஸ்டோரா இருக்கும். சரிங்களா? பார்த்தீங்கன்னா மெயினா லேக்ஸ் தான். ஓகேவா? ஈஸியா ட்ரிங்கிங் வாட்டர் யூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா அது நல்லா இருக்கும், தண்ணி லேக் நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா ஓப்பன் டு அட்மாஸ்பியர். ஓப்பன் டு அட்மாஸ்பியர்னா கண்டிப்பா என்ன இருக்கும், இம்பியூரிட்டிஸ் வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ஆக்சிஜன் இருந்துகிட்டே இருக்கும், சப்ளை இருந்துகிட்டே இருக்குனால. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரிவர் இதே மாதிரி தான் என்ன இருக்கும், ஹியூஜ் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் ஒன் பிளேஸ் அந்த பிளேஸ் மூவ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா இட்ஸ் கால்டு ரிவர். ஓகேவா? ரிவரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கலாம்.
ஒரு பிளேஸ்ல செடியா இருக்காது, ஒன் பிளேஸ் அந்த பிளேஸ் என்ன இருக்கும், போய்கிட்டே இருக்கும். இதுக்கு பேர் தான் ரிவர். ரெண்டு விதமான ரிவர் இருக்கு, ஒன்று பெரினியல், இன்னொன்று நான் பெரினியல். அப்படின்னா வற்றாத நதி, வற்றும் நதி. ஓகேவா? சில நதிகள் வற்றாத தண்ணி இருந்துகிட்டே இருக்கும், கங்கை நதி மாதிரி. சில நதிகள் வந்து வற்றும். ஓகேவா? அது வெயில் காலத்துல தண்ணி இல்லாம போயிடும், திரும்ப தண்ணி வரும். கண்டிப்பா சரி. சம்மர் சீசன் அதிகமா, சம்மர் சீசன்ல தண்ணி லெவல் ரொம்ப குறைஞ்சிரும், டிமாண்ட் ஹையா இருக்கும், நம்மளுக்கே தெரியும். ஓகேவா? இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வாட்டர் சப்ளை சோர்ஸை செலக்ட் பண்ணணும். ஸ்டோரேஜ் ரிசர்வ் என்னன்னா ஆர்டிஃபிஷியலா உருவாக்குறது, இட்ஸ் கால்ட் டேம். ஓகேவா? ஆர்டிஃபிஷியல் ரிசர்வ் ஒன்றும் கிடையாது, அண்ட் ஆர்டிஃபிஷியல் லேக் அதுதான் வந்து நம்ம டேம்னு சொல்றோம். ஓகேவா? என்ன பண்ணுவோம், கண்டிப்பா ரிசர்வ்ல கட்டி வைப்போம். எதுக்காக பண்ணா வாட்டர் சப்ளைக்காக, மெயின் சிட்டிக்கு, வாட்டர் சப்ளை மெயின் சிட்டிக்கு கண்டிப்பா நம்ம என்ன பண்ணுவோம், இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரி சார், அண்டர் கிரவுண்ட் ஆர் சப்சர்ஃபேஸ் சோர்ஸ். அண்டர் கிரவுண்ட் சொல்லணும், கீழே நம்ம ஸ்டோர் பண்றது. கீழே அண்டர் கிரவுண்ட் அப்படின்னா இன்ஃபில்ட்ரேஷன் கேலரி, இன்ஃபில்ட்ரேஷன் வெல்லு, ஓகேவா, ஸ்ப்ரிங்ஸ், வெல் இருக்கு, ஷாலோ வெல், சாதாரண கிணறு இருக்கு, ஷாலோ வெல். டீப் வெல்னா ரொம்ப ஆழமா இருக்கும், போர்வெல்னா போர்வெல் நம்மளுக்கே தெரியும், ஆர்டிஷியன் வெல். ஓகே, இதெல்லாம் வந்து சப்சர்ஃபேஸ், ஓகேவா, சோர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வருது இன்ஃபில்ட்ரேஷன் கேலரி. இதுதான் வந்து இன்ஃபில்ட்ரேஷன் கேலரி, படம் தெரியும் நினைக்கிறேன். ஓகேவா? இது பேர் வந்து இன்ஃபில்ட்ரேஷன் கேலரி. ஓகேவா? இது பேர் என்னது, இன்ஃபில்ட்ரேஷன் கேலரி. இன்ஃபில்ட்ரேஷன் கேலரி பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இப்போ ரிவர் ஆஃப் ஸ்ட்ரீம் இங்கே இருக்கும், இங்கே ரிவர் ஸ்ட்ரீம்லாம் இங்கே இருக்கும், இந்த பக்கம் இருக்கும். இங்கே தான் இன்ஃபில்ட்ரேஷன் கேலரி இருக்கும். பைப் மூலம் என்ன பண்ணுவோம், வாட்டர் வந்து உள்ளே எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம். பாருங்க, infiltration gallery is a horizontal or nearly horizontal tunnel constructed through a water bearing filter. Water filter பக்கத்துல கட்டிருப்போம். இது வந்து என்ன சொல்றேன், horizontal well சொல்லுவாங்க, vertical well. It's called a infiltration gallery. இன்னொரு பேர் என்ன பண்ணா horizontal well. ஓகேவா? கண்டிப்பா பிரிக் வால் இதெல்லாம் கட்டிருப்பாங்க, ஸ்லாப் ரூஃப் இருக்கும். ஓகேவா? இது என்ன பண்ணா various drain pipes. These pipes are covered with a gravel. Drain pipe இருக்கும், உள்ள gravel, pebbles, இதுக்கு அப்புறம் ஃபில்டர் பண்றதுக்கா. ஓகேவா? Water collected to the gallery, let some from were pumped to supply of consumer after the proper treatment. என்ன பண்ணுவாங்க, வாட்டர் கலெக்ட் பண்ணுவாங்க, வாட்டரை ட்ரெயின் பைப் மூலம் கனெக்ட் பண்ணிட்டு டேரக்டா எங்க போகும் அப்படின்னா டேரக்ட் சப்ளை போகாது. அதனால கேலரியில கலெக்ட் பண்ணுவாங்க வாட்டரை சம்ப் மூலமா. ஓகேவா? சம் அண்ட் சப்ளை டு த கன்சூமர் ஆஃப்டர் த ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட். இங்க இருந்து எங்க போகும்னா ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுக்கு தான் போகும். ஓகேவா? வாட்டர் என்ன பண்றாங்க, கலெக்ட் பண்றாங்க, ரெகுலர் கலெக்ட் பண்ணணும், நமக்கு சப்ளை பண்ண மாட்டாங்க. டேரக்டா ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுக்கு போகும். ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுக்கு போயிட்டு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும், கன்சூமருக்கே வரும். ஓகேவா? இதுதான் ப்ரொசீஜர், டேரக்டா நமக்கு வராது. ஓகேவா? த மேன் ஹோல் குறிப்பிட்ட, மேன் ஹோல்னா என்ன சார், அதான் இன்ஃபில்ட்ரேஷன் கேலரி பர்பஸ் ஆஃப் கிளீனிங் அண்ட் இன்ஸ்பெக்ஷன். மேன் ஹோல் எதுக்கா அப்படின்னா கிளீனிங் அண்ட் இன்ஸ்பெக்ஷன். மேன் ஹோல் எங்கேயா பார்த்துக்கலாம், நீங்க பார்த்தீங்க ரோட்ல போறப்ப 2 ரோடு டேன் ஆகிறப்ப மெயின் ரோட பார்த்தா தெரியும், உங்களுக்கு தெரியும், பாரச மூடி இருக்குங்களா, அதான் மேன் ஹோல். ஓகேவா? எதுக்கு அப்படின்னா உள்ள போயிட்டு கிளீன் பண்றதுக்காக, கிளீனிங் அண்ட் இன்ஸ்பெக்ஷனுக்காக நம்ம யூஸ் பண்றோம். ஓகேவா? The infiltration gallery is a useful source of water supply when groundwater available in sufficient quantity. தேவையான sufficient quantity இருந்துச்சுன்னா நம்ம infiltration gallery நம்ம யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணலாம். புரியுதா? இதான் infiltration gallery. அடுத்து infiltration well. அது எப்படி சார் இருக்கும், இதுக்கு பேர் தான் infiltration well. ஓகேவா? மேலே மேன் ஹோல் இருக்கும், டாப் கவர் இருக்கும், இங்கே வாட்டர் டேபிள் லெவலில். இப்போ இருந்து கீழே என்ன ஆகும், உங்களுக்கு வெல் இப்படி தான் ஒன்றாகும், மேலே வரும். ஓகேவா? In order to large quantity of water infiltration well sunk the series of bank of the river. இதுவும் பேங்க் ஆஃப் ரிவர் தான் இருக்கும். The wells are closed at top, open at bottom. தெரிஞ்சவங்க நல்லா தெரிஞ்சவங்க, நீங்க வெல்லுனா கிணறு மேலே ஓப்பன்ல இருக்கும், கீழே அப்படின்னு நினைச்சாதீங்க. இன்ஃபில்ட்ரேஷன் வெல்ல பொறுத்த வரைக்கும் டாப் க்ளோஸ்ல இருக்கும், டாப் இஸ் க்ளோஸ்ட். தெரியுதா? டாப் வந்து கவர் பண்ணிருப்பாங்க, ஓப்பனிங் பாட்டம். கீழே பாட்டம்னா என்ன இருக்கும், ஓப்பன்ல இருக்கும். அதான் ரொம்ப முக்கியம். கீழே பாட்டம் தான் ஓப்பன்ல இருக்கும், டாப் வந்து க்ளோஸ்ல இருக்கும். கொஸ்டின்ல கேட்பாங்க. ஓகேவா? கன்ஸ்ட்ரக்ட் த பிக் மெஷினரி இன் ஓப்பன் ஜாயின். இல்லை இன்ஸ்பெக்ஷன் இருக்கு, மேன் ஹோல் இருக்கு. ஓகேவா? இதெல்லாம் பண்றாங்க, ஃபோர்ஸ் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி சம்ப் மூலமா இது பண்றாங்க. ஓகேவா? The infiltration well எவ்வளோ கனெக்ட் பண்றாங்க அப்படின்னா, the infiltration well is connected by porous pipe connecting sump. It's known as the jack well சொல்றாங்க. பேர் என்னது, jack well. Water jack well pumped into the purification plant. எங்க அங்கிருந்து என்ன purification plant தான் அனுப்பி வைப்பாங்க. ஓகேவா? ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ infiltration பேர் வந்து jack well. கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து
ஸ்ப்ரிங். ஸ்ப்ரிங் நீங்க நினைக்கிறீங்க ஸ்ப்ரிங்னா சரி வளர ஸ்ப்ரிங்ஸ் அப்படி நினைக்கிறாங்க. ஸ்ப்ரிங்கிறது அப்படி கிடையாது. ஸ்ப்ரிங் என்னன்னா when a ground appears the surface automatically spring is formed. ஸ்ப்ரிங்னா ஒண்ணும் இல்ல, தண்ணி தேங்கி நிக்கும்ல தானாவே. ஓகேவா? பாத்தீங்க அப்படின்னா மழை நல்லா பெய்யுது, திடீர்னு மழை பெய்யும் தண்ணி அப்புறம் தானாவே ஒரு ஸ்ப்ரிங் அந்த ஒரு இது கிரியேட் ஆகும். ஸ்ப்ரிங் வந்து நல்லாகும் கிரியேட் ஆகும். ஓகேவா? ஸ்ப்ரிங்னா அந்த மழை வந்து என்னது அப்படியே ஒரு தண்ணி பீஸ் அடிக்கும் மேலே அடிக்கும்ல அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ ஆர்டிஃபிஷியல் ஸ்ப்ரிங் இருக்கு, கிராவிட்டி ஸ்ப்ரிங் இருக்கு, சர்ஃபேஸ் ஸ்ப்ரிங். அது தண்ணி இப்படி என்ன ஆகும், தண்ணி கீழே இருந்து என்ன ஆகும், தண்ணி வரும். ஓகேவா? when ground water appears at the surface of automatically by any reason spring is formed. ஓகேவா? மேலே ஃபார்ம் ஆகி இப்போ தண்ணி என்ன ஆகும், ஃபார்ம் ஆயிடும். தண்ணியா அங்கே ஃபார்ம் ஆயிடும். கீழே இருந்து என்ன ஆகும், தண்ணி ஃபுல்லாக வெளியே வந்து தண்ணி ஃபார்ம் ஆகும். ஆர்டிஃபிஷியல் இருக்கு, கிராவிட்டி இருக்கு, சர்ஃபேஸ் இருக்கு. ஆர்டிஃபிஷியல் ஸ்ப்ரிங் அப்படின்னா என்ன, திஸ் டைப் ஆஃப் ஸ்ப்ரிங் கிரவுண்ட் வாட்டர் கம் த சர்ஃபேஸ். சர்ஃபேஸ்க்கு தானா வந்துடும். இந்த சர்ஃபேஸ்க்கு என்ன வந்துடும், தானா தண்ணி என்ன ஆகும், மேலே வந்துடும். ஓகேவா? கீழே கண்டினியூ கிராக்லாம் இருக்குன்னா presence of fissure or crack contain ground surface. The artificial spring give practically uniform quantity of water throughout the year. வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? கிராவிட்டி ஸ்ப்ரிங். ஓகேவா? கிராவிட்டி ஸ்ப்ரிங் அப்படின்னா என்ன, தண்ணி ரொம்ப வர்றப்ப வாட்டர் டேபிள் அதிகம் தண்ணி போயிட்டு இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், வாட்டர் டேபிள் வந்து மேல தண்ணி வெளியே வர ஆரம்பிச்சிடும். ஓகேவா? நம்ம என்ன பண்ணலாம் தெரியல, ட்ரென்ச்சை கட்டி வைக்கலாம். ட்ரென்ச்சை நம்ம கட்டி வைக்கலாம். ட்ரென்ச்னா ஒன்றும் கிடையாது, ஒரு குழி மாதிரி கட்டி வச்சோம் அப்படின்னா தண்ணி ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், இல்லை வந்து ஸ்டோரேஜ் நம்ம யூஸ் பண்ணிடலாம். சர்ஃபேஸ் ஸ்ப்ரிங். ஓகேவா? இது என்னன்னா ஸ்ப்ரிங் ஃபார்ம் சப்சாயில வாட்டர் எக்ஸ்போஸ், சப்சாயில கீழே. ஓகேவா? என்ன அப்படின்னா இம்பர்வியஸ் லேயர் இருந்தா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு தண்ணி போயிட்டு இருக்கு கீழே. ஓகேவா? ஏன்னா இது அப்படின்னா கீழே தண்ணி போயிட்டு இருக்கப்ப இதெல்லாம் ஒரு பாறை இருக்கு. ஓகேவா? இதெல்லாம் ஒரு பாறை இருக்கு அப்படின்னா என்ன ஆயிரும், மேலே ஏறி இந்த தண்ணி நிக்க ஆரம்பிச்சிடும். இங்க இம்பர்வியஸ் லேயர் இருக்கு. ஓகேவா? இப்போ என்னது இம்பர்வியஸ் லேயர். இருக்குமா இம்பர்வியஸ் லேயர். இம்பர்வியஸ் லேயர் அப்படின்னா ஒரு பாறை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இம்பர்வியஸ் லேயர்னா ஒரு பாறை இங்க இருக்கு அப்படின்னா என்ன ஆகும், தண்ணி உள்ள போகாது, இங்கே நின்றோம். ஓகேவா? அதுக்கடுத்து வெல்லுங்க நம்மளுக்கு தெரியும். இந்தியாவில் 70% மெயினாக நம்பிடுறது வெல்லு தான். ஓகேவா? இந்த மாதிரி நாமளும் இல்லை, போர்வெல்லு 4 தான் வெல் இருக்கு. என்ன வெல் இருக்கு அப்படின்னா 75% எதை நம்பி இருக்கு அப்படின்னா நம்ம வெல் வாட்டர் நம்பி தான் இருக்கோம். ஷாலோ வெல், டீப் வெல், போர்வெல், ஆர்டிஃபிஷியல் வெல். ஓகேவா? ஷாலோ வெல் அப்படின்னா டெப்த் கம்மியாக இருக்கும். ஷாலோ பொறுத்த வரைக்கும் டெப்த் நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்கிறதா நம்ம ஷாலோ வெல்னு சொல்கிறோம். எவ்வளோ சார் இருக்கும் அப்படின்னா 2 to 5 மீட்டர். ஓகேவா? அவங்களோட டயமீட்டர் எவ்வளோ இருக்குன்னா ஷாலோ வெல்ஸ் வேரிஸ் டு 2 to 5 மீட்டர். ஓகேவா? லைண்டாக இருக்கலாம், ஆன்லைனாக இருக்கலாம். லைனிங் கொடுத்துருந்தோம் அப்படின்னா ஸ்டெனிங். லைன் ஒன்றும் இல்லை, அந்த கோட்டிங் கொடுத்துருந்தோம் அப்படின்னா. ஓகேவா? திக்னஸ் எவ்வளோ இருக்கும், 30 to 50 சென்டிமீட்டர் லைனிங் நம்ம கொடுத்துருப்போம். அன்லைன் வெல்ஸ் கன்சிஸ்ட் பண்ணுறது டெப்த் ஆஃப் 7 மீட்டர். அன்லைன் வெல் அப்படின்னா மேக்ஸிமம் டெப்த் வந்து 7 மீட்டர். But for greater depth, the soil cannot stand vertically, hence become essential well. This well is also sometimes referred as the draw well or gravity. என்ன அப்படின்னா டெப்த் அதிகமாக போச்சுன்னா மண் வெட்டியில் நிற்காது, கீழே சரியாக ஆரம்பிச்சிடும். அதுக்காக இதை சொல்றாங்க. ஓகேவா? ஷாலோ வெல்லுங்கிறது தண்ணி லிமிட்டடாக சார் இருக்கும். ஓகேவா? ஓகேவா? அப்பர் மோஸ்ட்லேயே தண்ணி வந்தால் மட்டும்தான் தண்ணி உங்களுக்கு வரும். ஓகேவா? The quantity of water obtained shallow well is better than river water விட shallow well வாட்டர் தண்ணி எப்படி இருக்கும், குவாலிட்டி நல்லா இருக்கும். ஓகேவா? குவாலிட்டி நல்லா இருக்கும். ஆனால் கண்டிப்பாக பியூரிஃபை பண்ணி ஆகணும் நம்ம. ஓகேவா? ஏன் அப்படின்னா ரிவருங்கிறது ரன்னிங் வாட்டர், அதனால் பியூரிஃபையாக இருக்கும். பட் இதுங்கிறத நம்ம பியூரிஃபை பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுதான் ஷாலோ வெல். டீப் வெல் நம்மளுக்கே தெரியும். டீப் வெல்னா இம்பர்வியஸ் பாறைக்கு நம்ம டீப்பா போறது டீப் வெல் நம்ம சொல்றோம். ஓகேவா? ஓகேவா? இது கண்டிப்பா இருக்கும் நம்ம டீப் வெல். ஓகேவா? the entry of rainwater take place through the outcrop and reach site of the deep well. என்னன்னா தண்ணி என்ன பண்றோம், மழை பெய்யுதுல, மழை தண்ணி என்ன பண்றோம், கீழே நம்ம டீப் வெல்லுக்கு அனுப்பி விட்டுருவோம். பியூரிஃபை பண்ணி கீழே நம்ம அனுப்பி விட்டுருவோம். அதான் நம்ம டீப் வெல் நம்ம சொல்றோம். அடுத்து போர்வெல். போர்வெல் நம்மளுக்கே தெரியும். போர்வெல் என்ன சார், போர் போடுறோம்ல. ஓகேவா? கண்டிப்பா டயமீட்டர் எவ்வளவு இருக்கும், 50 mm to 200 mm கேட்பாங்க. டயமீட்டர் ஆஃப் போர்வெல் 50 to 200 mm.
ஓகேவா. நம்ம டெப்த்து நிறையா அதிகமாக போடும், நம்மளுக்கே தெரியும். 42 km/s நம்மளுக்கு கொடுக்கும், அந்தளவுக்கு டெப்த்தாக நம்ம போடுவோம். அடுத்து ஆர்டிஷியன் வெல். This type of well derives a name from the fact that the well is sunk in the France கொண்டு வந்தது. ஓகேவா, France கொண்டு வந்தது, அதாவது ஆர்டிஷியன் வெல் நம்ம சொல்கிறோம். ஓகேவா, இது எந்த பிரின்சிபல் இறங்குது அப்படின்னா ஹைட்ராலிக்ஸ். ஓகேவா, the theory of working artificial well இதை பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் ஹைட்ராலிக்ஸ். ஓகேவா, ஹைட்ராலிக்ஸ்ல வாட்டர் சேம் லெவலில் இருக்கும், அந்த பேஸ் படி இது ஒர்க் ஆகுது. ஓகேவா, இது வந்து தண்ணி பியூராக இருக்கும், இங்கே பண்ண தேவையில்லை. அக்யூஃபர். அக்யூஃபர் நம்மளுக்கு தெரியும், பர்வியஸ் லேயர் இருக்கும், இம்பர்வியஸ் லேயர் இருக்கும். ஓகேவா, அது வரதான் அக்யூஃபர். பர்வியஸ் லேயர் பாஸ் ஆகி இம்பர்வியஸ் லேயர் என்ன ஆகும், உள்ளே போகாமல் நின்றும், அதான் நம்ம அக்யூஃபருங்கிறோம். அதாவது பர்வியஸ் லேயர்ல உள்ள பாஸ் ஆகும் தண்ணி. இங்கே வந்து இம்பர்வியஸ் இருக்கும், இங்கே பர்வியஸ் இருக்கும், இங்கே பர்வியஸ், இங்கே இம்பர்வியஸ் இருக்கும். தண்ணி உள்ள பாஸ் ஆகும், உள்ள பாஸ் ஆகி என்ன ஆகும், இங்கே தண்ணி நிற்கும். தான் ஓகேவா. இந்த பர்வியஸ் லேயர் பேர் தான் அக்யூஃபர். சச் பர்வியஸ் லேயர் இஸ் கால்ட் அக்யூஃபர். இது தான் நம்ம சொல்றோம் அக்யூஃபர். அக்யூஃபர்னா ஃபில்டர் பண்றது, ரொம்ப இல்லை. அக்யூஃபர்னா ஃபில்டர் பண்றது. வாட்டர் டேபிள். த அப்பர் சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர் டேபிள் டாப் மோஸ்ட் அதில் கிரவுண்ட் வாட்டர் தெரியுமில்ல, தண்ணி நல்லா விற்கியோ அதுதான் அவட வாட்டர் டேபிள். வாட்டர் வெரி ஹைட்டாக இருக்கும். ஓகேவா, வெயில் காலம் பார்த்தீங்கன்னா வாட்டர் கீழே இறங்கிடும். சிம்பிள் போடுவோம்ல, வாட்டர் டேபிள்னா இப்படி மார்க் பண்ணுவோம். வாட்டர் டேபிள் எப்படி எப்படின்னா செக் பண்ணுவோம். வாட்டர் டேபிள் இங்கே எப்படி இருக்குன்னா இதுதான் வாட்டர் டேபிள். ஓகேவா, ஸோ வெயில் காலத்தில் ஒரு ஹைட்டில் இருக்கும். ஓகேவா, ஸோ வெயில் காலம் மழை காலம் என்ன ஆகும், ஃபால்ஸ் அண்ட் டவுன் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, வெயில் காலத்துனா ஃபால் ஆகும். ஓகேவா, இட் வெட் சீசன் ஃபால்ஸ் டவுன் இன் ட்ரை சீசன். ஓகேவா, வெட் சீசன்ல ரைஸ் ஆகும், வெட் சீசன் ஆகும் ரைஸ் ஆகும். இதே ட்ரை, ஓகேவா, ட்ரை ஆச்சுன்னா அது வெயில் காலத்துல கீழே போயிடும். இதே வெட்டா ஆச்சுன்னா தண்ணி என்ன ஆகும், வாட்டர் டேபிள் மேலே ஏறும். ஓகேவா, இதுதான் வந்து சோர்ஸ் ஆஃப் வாட்டர். அடுத்து இது முக்கியமானது, குவான்டிட்டி ஆஃப் வாட்டர். குவான்டிட்டி வேற, குவாலிட்டி வேற. குவான்டிட்டினா எவ்வளவு தண்ணி தேவைப்படும். ஓகேவா, குவான்டிட்டி ஆஃப் வாட்டர். இப்போ எக்ஸாம்பிள் எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு வில்லேஜுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தண்ணி தேவைப்படும் அப்படின்னா பாப்புலேஷன் இன்ட்டு ரேட் ஆஃப் டிமாண்ட் கேட்பாங்க. இது முக்கியமான ஒன்று. டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் ரிக்வயர்ட் ஃபார் வில்லேஜ் எவ்வளோனா, எத்தனை மக்கள் இருக்காங்க, ஒரு ஆளுக்கு எவ்வளவு தண்ணி தேவைப்படும். ஓகேவா, பாப்புலேஷன் இன்ட்டு ரேட் ஆஃப் டிமாண்ட் இஸ் கால்ட் த டோட்டல் குவாலிட்டி ஆஃப் தண்ணி தேவைப்படுறது. ஓகேவா, டோட்டல் குவான்டிட்டி. இதுதான் வந்து முக்கியமான ஃபார்முலா. ஸோ இவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புது டாபிக் தான். அடுத்து வந்து இன்டேக்ஸ் அண்ட் கன்வேயன்ஸ். ஓகேவா, ஸோ எல்லாம் பார்த்தது சோர்ஸ் ஆஃப் வாட்டர் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம். ஓகேவா, இப்போ அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இன்டேக்ஸ் அண்ட் கன்வேயன்ஸ். ஸோ இன்டேக்ஸ் அண்ட் கன்வேயன்ஸ் என்னன்னா, இன்டேக்னா என்ன, இன்டேக் தண்ணி எடுக்கிறது, அதுக்கு இன்ஃபில்ட்ரேஷன் கேலரி, இன்ஃபில்ட்ரேஷன் ரிவர் பெட்டு, பம்பு, டைப் ஆஃப் பம்பு. ஓகேவா, ஆர்சிசி, இது டாபிக் நம்ம பண்ணுவோம், உள்ள நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டேக்ஸ் பற்றி தான் இருக்கும். அந்த டாபிக் என்ன இருக்கோ அதை பற்றி தான் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, சரி ஓகே, இதையும் பார்த்துருவோம். சரி, இன்டேக்னா என்ன சார், பேர்ல இருக்கு இன்டேக், தண்ணி எடுக்கிறது தான். இன்டேக் இஸ் ஸ்ட்ரக்சர் constructed by any kind of masonry as so withdraw water from the source of water supply such as lake, canal, river, reservoir. The point of intakes. ஓகேவா, இன்டேக் என்னன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கேன். எதுக்கு அப்படின்னா தண்ணி எடுக்கிறதுக்காக தான். ஸோ இன்டேக் பார்க்கறது முன்னாடி என்ன டாபிக் பார்த்துருங்க. மெயினாக இன்டேக் பார்க்கணும். இதில் டைப்ஸ் ஆஃப் இன்டேக்னா என்ன. ஓகேவா, இன்டேக்ல என்ன இருக்கு அப்படின்னா இன்ஃபில்ட்ரேஷன் கேலரி, இன்ஃபில்ட்ரேஷன் வெல்லு, ரிவர் பெட். ரிவர் பெட் எப்படி, ரிவர் பெட்ல இன்ஃபில்ட்ரேஷன் கேலரி, இன்ஃபில்ட்ரேஷன் வெல்லும் இருக்கும். அதுக்கடுத்து பம்பு. பம்பு என்ன பண்றோம், என்ன டைப் பம்பு இருக்கு, எப்படி கன்வே பண்றோம், அதே மாதிரி அதை கேஸ்ட் என்ன, ஸ்டீல் என்ன, ஜி என்ன, சிமெண்ட் காங்கிரீட், ஆர்சிசி, பிவிசி பைப்ஸ், பைப் ஜாயிண்ட், லே அவுட் ஆஃப் டெஸ்டிங் பைப் லைன்ஸ், பைப் கரெக்ஷன் அண்ட் கரோசிங் கண்ட்ரோல். ஓகேவா, இது எல்லாமே என்ன பண்ணோம், இன்டேக்ஸ் அண்ட் கன்வீன்ஸ் நம்ம ஃபுல்லாக பார்க்க போறோம். ஓகேவா, ஸோ இதை பற்றி நம்ம என்ன பண்றோம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த மாதிரி ஒவ்வொரு பாட்டையும் என்ன பண்றோம், ஒவ்வொரு டாப்பிக்கையும் நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணிடுவோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஃபுல் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த யூனிட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் படிக்கிற ஃபுல் மார்க் மேலே வாங்க முடியும். ஓகேவா,
ஸோ ஒரு 10 கொஸ்டின் வருது, கண்டிப்பாக ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டின். ஓகேவா? 10 யூனிட்டுக்கு ஒரு யூனிட் 20 கொஸ்டின்னா 10 யூனிட் 200 கொஸ்டின் வரும். ஸோ 20ங்கிறது 18ஆகவும் இருக்கலாம், 22ஆகவும் இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக 20 கொஸ்டின் கண்டிப்பாக நீங்கள் அடிக்க முடியும் என்விரான்மெண்டல் பொல்யூஷன் கண்ட்ரோலில். இந்த டாப்பிக்கில் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் கண்டிப்பாக ஃபுல் மார்க் வந்ததுக்கு கண்டிப்பாக இதை படித்தாவே உங்களுக்கு கன்ஃபார்ம் போதும். ஓகேவா? இல்லை நடத்துகிற எல்லா வீடியோவும் பார்த்தாலே நீ கண்டிப்பாக என்ன பண்ணலாம், ஃபுல் மார்க் வாங்க முடியும். ஓகேவா? ஸோ கிளாஸ் ஏறணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது, அந்த நம்பர் கிளாஸ் ஏந்துவாங்க. கண்டினியூ வீடியோஸ் வந்துட்டு இருக்கும். ஓகேவா? கண்டினியூ வீடியோ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கிளாஸ் வேணும் அப்படின்னா நம்ம அடுத்த வீடியோ இதை கண்டினியூஸ் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்காதவங்க பார்ட் 1 வீடியோ பாருங்க, அப்புறம் அந்த பார்ட் 2 வீடியோ பாருங்க. இதோட கண்டினியூஷன் அடுத்து பார்ட் 3 வீடியோ தான் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். தேங்க்யூ.